வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் வெளிவந்துள்ள அதிர்ச்சி அளிக்கும் புலனாய்வு தகவல்கள். நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் விளக்கம். வெளிநாட்டு பயணங்களுக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியினரை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. யாழ்ப்பலாலியில் வீதிக்கு வந்த பொதுமக்கள். சிங்களமயமாக்கும் தமிழர் நிலங்கள். ஸ்ரீதரன் எம்பி சீற்றம். அஸ்வசிம கொடுப்பனவுகளில் முறைகேடு. பிரதேச செயலகத்திற்கு முன்பு கூடிய பொதுமக்கள். போகம்பர சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு. சிறப்பு அறையிலிருந்து தப்பிக்கும் கைதிகளின் திட்டம் தோல்வி. 2023 ஆண்டில் வரி ஏய்ப்பு செய்தவர்களின் தகவல்களை வெளியிட விசேட உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வெளிநாட்டு விசாரணை அறிக்கைகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக FBI, ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் மற்றும் ஸ்காட்லாந்து யார்ட் ஆகிய வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணை அறிக்கைகளை ஜனாதிபதி பரிசீலிக்க வேண்டும் என்று சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம தெரிவித்துள்ளார். சலைக்கு நீதி என்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் சான்றுகள் மற்றும் வெடிபொருட்கள் தொடர்பாக 2 முக்கிய விசாரணைகள் இடம்பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட TATP வெடிபொருள் இலங்கையில் வழக்கமாக பயன்படுத்தப்பட்ட RTX மற்றும் TNT ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு பயன்படுத்தப்பட்ட திரவ முன்னோடி பொருள் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் கூறியுள்ளார். FBI மற்றும் ஆஸ்திரேலிய போலீஸ் அறிக்கைகளில் தாக்குதலுக்கும் குறிப்பிட்ட அமைப்புக்கும் இடையிலான தொடர்பு குறித்து தகவல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த அறிக்கைகளையும் அமெரிக்க நீதிமன்றத்தில் ராஜ்படேல் சமர்ப்பித்த சாட்சியங்களையும் ஜனாதிபதி ஆராய வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவற்றை முழுமையாக பரிசீலித்தால் தாக்குதலின் பின்னணி தொடர்பான முக்கிய தகவல்கள் தெளிவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சான்றுகளை அளிக்கும் நோக்கிலேயே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அண்மையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். களுத்துறையில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓய்வு பெற்ற முப்படை உறுப்பினர்களின் அதிட்டன அமைப்பு நடத்திய சந்திப்பில் உரையாற்றிய அவர் விரிவான விசாரணைகளின் மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களை கட்டுப்படுத்தவும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தவும் அரசாங்கம் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் கடினமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 58 பாரிய குற்றவாளிகள் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் கூறியுள்ளார். முந்தைய காலத்தில் நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்திருந்ததாகவும் பல்வேறு குற்றக்குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 15 மாதங்களில் நிதி ஒழுக்கத்தை பேணி வருவாயை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். 2016 முதல் 2024 வரை 451 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 115 நாடாளுமன்ற அதிகாரிகளும் வெளிநாட்டு பயணங்களுக்காக ஏறக்குறைய 27 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நாடாளுமன்றம் மீதான இந்த சிறப்பு தணிக்கை அறிக்கை இலங்கையின் 42வது கணக்காய்வாளர் நாயகமான சமுதிகா ஜெயரட்னவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 451 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2016 முதல் 2024 வரை வெளிநாட்டு பயணங்களுக்காக ஏறக்குறைய 21 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளனர். வெளிநாட்டு பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பதன் மூலம் அதிகாரிகள் பெறும் அறிவையும் அனுபவத்தையும் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பதற்கு முறையான அமைப்பு எதுவும் இல்லை என்பதையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சம்பள உயர்வு வழங்கும் போது ஏனைய அரசு அதிகாரிகளை விட நாடாளுமன்ற அதிகாரிகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதற்கான எந்த காரணங்களையும் கண்டறியவில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் சிறையில் தள்ள முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அரசாங்கத்தின் இந்த போக்கை பார்த்தால் எதிர்க்கட்சியில் இருக்கும் அனைவரையும் சிறையில் அடைக்கும் ஓர் நிலைமையை அவதானிக்க முடிகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இறுதியில் எதிர்க்கட்சி என்று ஒன்று இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். அனைவரும் அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். உள்ளே தள்ளிவிடுவார்கள், சிறையில் அடைப்பார்கள் என்ற அச்சத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனைய அரசாங்கங்களை போன்று அல்லாது தற்போதைய அரசாங்கம் பழிவாங்கல்களில் ஈடுபட்டு வருவதாக இந்த அரசாங்கம் கொலைகாரர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும்
வாழ்க்கையில் போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் மக்களின் உரிமைக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் போராடி பிரச்சினையில் சிக்கினாலும் பரவாயில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பலாலி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகள் தொடர்பான போராட்டம். ஈழத் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகளில் ராணுவம் ஈடுபட்டு வருவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியிருந்தார். பலாலி பகுதியில் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் தமது சொந்த நிலங்களில் மீள்குடியேறுவதற்காக அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாகவும் போராட்டக்காரர்கள் மீது ராணுவமும் புலனாய்வு பிரிவினரும் அச்சுறுத்தல்கள் விடுத்து விசாரணைக்கு அழைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பல ஆண்டுகளாக மக்கள் தமது வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை இழந்து துயரங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தும் ராணுவ முகாம்களுக்கு அருகில் சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அரசாங்கம் காணிகளை விடுவிப்பதாக கூறினாலும் நடைமுறையில் மாற்றமில்லை என்றும் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தலையிட்டு தமிழ் மக்களின் காணிகளை மீட்டுத் தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். நோர்வுட் பகுதியில் அஸ்வசிம கொடுப்பனவுகளில் இடம்பெறுவதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணை நடத்த கோரி பெருமளவான மக்கள் 24ஆம் தேதி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக திரண்டிருந்தார்கள். அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் விண்ணப்பித்தும் இதுவரை நிதி கிடைக்காதவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களின் நிலை குறித்து அறிந்து கொள்ள பிரதேச செயலகத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். இதனால் காலை முதல் பிரதேச செயலக வளாகத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாங்கள் பலமுறை பிரதேச செயலகத்திற்கு வரவேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் வீடுகளுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்த பின்னரே நிதி வழங்குவது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும் மக்கள் கூறியிருந்தார்கள். கண்டி வெள்ளைகலையில் உள்ள தும்பர சிறைச்சாலையில் சிறப்பு அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 கைதிகளும் ஆயுள் தண்டனை பெற்ற 2 கைதிகளும் இரும்பு கம்பிகளை அறுத்து தப்பிக்க முயன்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறை கண்காணிப்பாளர் மற்றும் அதிகாரிகள் இணைந்து இந்த முயற்சியை தடுத்திருக்கின்றார்கள். இரும்பு கம்பிகளை அறுக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதையடுத்து மரண தண்டனை கைதிகளை வெலிக்கடை சிறைக்கும் ஏனைய கைதிகளை அங்குனகொல பலச சிறைக்கும் மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைதிகள் சிறிய உபகரணங்களை எவ்வாறு பெற்றார்கள் என்பது தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் அவர்களின் தப்பிக்கும் முயற்சிக்கு சிறை அதிகாரிகள் அல்லது ஏனைய கைதிகள் உதவி செய்தார்களா என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டு வரி செலுத்துவது இடைநிறுத்தப்பட்டதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்ட வரி செலுத்துனர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர்களை வெளியிடுமாறு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. மேலும் 2023 டிசம்பர் 31ஆம் தேதி வரை 84 பில்லியன் ரூபாய் வரி பாக்கி வைத்திருந்தவர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் செலுத்த வேண்டிய தொகைகளையும் வெளியிடுமாறு ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. வரி சலுகையாக வழங்கப்பட்ட 57 பில்லியன் ரூபாய் தொடர்பான விவரங்களையும் பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள், வெளிவந்துள்ள அதிர்ச்சி அளிக்கும் புலனாய்வு தகவல்கள். நாட்டில் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் விளக்கம். வெளிநாட்டு பயணங்களுக்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியினரை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. யாழ்ப்பலாலியில் வீதிக்கு வந்த பொதுமக்கள், சிங்களமயமாக்கும் தமிழர் நிலங்கள், ஸ்ரீதரன் எம்பி சீற்றம். அஸ்வசிம கொடுப்பனவுகளில் முறைகேடு, பிரதேச செயலகத்திற்கு முன்பு கூடிய பொதுமக்கள். போகம்பர சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு, சிறப்பு அறையிலிருந்து தப்பிக்கும் கைதிகளின் திட்டம் தோல்வி. 2023ஆம் ஆண்டில் வரி ஏய்ப்பு செய்தவர்களின் தகவல்களை வெளியிட விசேட உத்தரவு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.